பணம் தான் முக்கியம். ஓட்டுக்கு பணம் கொடுத்தா தான் ஜெயிக்கிறாங்க. மக்கள் அதை தான் வாங்குது. பணம் கொடுக்காம ஜெயிக்க முடியாது. எத்தனை பணம் கொடுக்கணும் ஓட்டுக்கு? இங்கே ஓட்டுக்கு 1000 கொடுக்குறாங்க, 2000 கொடுக்குறாங்க. എല്ലാ പാർട്ടിയും പണം കൊടുക്കതാ? എല്ലാ പാർട്ടിയും കൊടുക്കുறாங்க. വിജയം കൊടുക്കുறாப்ல. തഞ്ചാവൂരിന് തൊട്ടടുത്ത അരിയല്ലൂർ ജില്ലയിലെ ജയംകൊണ്ടം എന്ന മണ്ഡലത്തിലാണ് ഇപ്പോൾ ഞാനുള്ളത്. ഇവിടെ തെരഞ്ഞെടുപ്പ് പ്രചാരണത്തിൻ്റെ അവസാന ദിനത്തിൽ വലിയ ആവേശമൊന്നും പുറത്തേക്ക് കാണുന്നില്ല. എങ്കിൽ പോലും ചായക്കടകളിലും മറ്റും കൂടിയിരിക്കുന്ന ആളുകൾ രാഷ്ട്രീയം തന്നെയാണ് ചർച്ച ചെയ്യുന്നത്. ഈ ജയംകൊണ്ടം മണ്ഡലത്തിലെ ഏതാനും വോട്ടർമാർ ഇപ്പോൾ നമുക്കൊപ്പം ചേരുന്നു. ശശികലയുടെ എല്ലാം പ്രവർത്തകരായ പാർട്ടി പ്രവർത്തകരായ ചിലരും നമുക്കൊപ്പമുണ്ട്. അണ്ണா, இது யார் மண்டலம்? இந்த மண்டலத்தில் யார் ஜெயிக்கும்? இந்த மண்டலத்தில் திமுகவுக்கும் பாமகவுக்கும் டைட்டாக இருக்குது. யார் வரும்னு சொல்ல முடியாது. ஓகே, நீங்கள் நேரத்தை சொன்னது இங்கே பணம் தானே முக்கியம்னு. எதுக்கு பணம் முக்கியம்? ஆகுது பணம் தான் முக்கியம். ஓட்டுக்கு பணம் கொடுத்தா தான் ஜெயிக்கிறாங்க. மக்கள் அதை தான் வாங்குது. பணம் கொடுக்காம ஜெயிக்க முடியாது. எத்தனை பணம் கொடுக்கணும் ஓட்டுக்கு? இங்கே ஓட்டுக்கு 1000 கொடுக்குறாங்க, 2000 கொடுக்குறாங்க. എല്ലാ പാർട്ടിയും പണം കൊടുക്കതാ? എല്ലാ പാർട്ടിയും കൊടുക്കുறாங்க. വിജയം കൊടുക്കുறாப்ல. ഇവിടെ പ്രഥമർ മോദിയും முதலமைச்சர் ஸ்டாலின் തമ്മിൽ പ്രോബ്ലം ഇருக்கு, പ്രശ്നം ഇருக்கு. അവർ നിരന്തരം അങ്ങനെ ആരോപണങ്ങൾ ഉന്നയിക്കുന്നു. എന്താണ് അതിന്റെ ഒരു സ്ഥിതി? மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் ப்ராப்ளம் இருக்கு. அதனால தான் ஸ்டாலின் ஜெயிக்கிறாரு. பிரதமரால தான் ஸ்டாலின் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. பிரதமருக்கு வராமல் இருந்தாருன்னா ஸ்டாலின் ஜெயிக்க முடியாது. ஸ்டாலின் பரணம் நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல, அவங்க நல்லா தான் இருக்கு. அவர் என்ன செய்தது? அவர் சாதனைன்னு சொன்னால் அதிமுகவும் செஞ்சிருக்கு சாதனை, காமராஜும் செஞ்சிருக்காரு, இப்போ திமுகவும் செஞ்சிருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியாது. சில குறைபாடு இருக்குது. எல்லாருமே நல்லா செய்கிறாங்க. தமிழ்நாடு அதில் தான் வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்கு. மோடி எல்லாம் வந்து இவரெல்லாம் ரொம்ப கரப்டாக இருந்தாலும் சொல்லுது. மோடி கரெக்டுன்னு நாங்கள் தமிழ்நாட்டுக்கு விரோதமாக இருக்காரு. அதுதான் நான் உண்மையாக சொல்லுவேன். மோடிக்கு என்ன பிரச்சனை? மோடி எங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு. ஏதாவது ஒன்று செஞ்சால் தான் நாங்கள் சொல்ல முடியும். அதனால தான் இப்போ இன்னும் வளரும் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக செய்ய மாட்டேங்கிறாரு. வட மாநிலத்துக்கு செய்கிற மாதிரி தென் மாநிலத்துக்கு செய்ய மாட்டேங்கிறாரு. ഇവിടെ വ്യവസായத்துக்குള്ള വെള്ളം, വ്യവസായികളെ പ്രശ്നം എല്ലാം അതെല്ലാം പരിഹരിച്ചാ? விவசாயத்துக்கு வெள்ளம்லாம் வருது. பணம் தான் அவங்க கொடுக்குறாங்களா இல்லையா கொடுக்க மாட்டேங்கிறாங்களே எல்லாருமே. விவசாயம் நாங்கள் அழிஞ்சிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் மோடி வந்து கொடுத்தா தானே இவர் கொடுப்பாரு. குஜராத்துக்குன்னா உடனே இப்போ கொடுக்குறாரு, மேற்கு இதுக்கு நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாரு உடனே. அதனால இங்கே போய் மாநில கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறோம், நஷ்ட பயனடைகிறோம். அதனால தான் நாங்கள் செய்ய வரோம்னு சொல்கிறோம். அண்ணா திமுக உடஞ்சி வச்சா? அண்ணா திமுக 4 அணியாக இருக்குது. அதனால் எங்கள் அணி தான் பெரிய அணி நாங்கள் சொல்கிறோம். தேர்தல் முடிஞ்சால் நாங்கள் தெரியலாம். விஜய் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கு? இல்லை, பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. அவர் கீழ் மாவட்டத்தில் நிர்வாகி இல்லை. தொகுதிக்கு 20,000 ஓட்டு அவருக்கு இருக்குது. சென்னை டவுனில் வந்து அவருக்கு 30,000 ஓட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு சில தொகுதி இருக்குது. விஜய்க்கு எத்தனை சீட்டு கிடைக்கும்? விஜய்க்கு என்னோட கணிப்பு ஒரு 5 சீட்டு கிடைக்கும். 5 சீட்டு கிடைக்கும். விஜய் எப்படி இருக்கு? விஜய்க்கு வந்து ஒரு 5 சீட்டு தான் கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்காது. விஜய் நல்லா ஓட்டு வாங்குவார். நல்லா ஓட்டு பெர்சன்டேஜ் நல்லா 20% வாங்குவார். ஓட்டு நல்லாயிருக்கும். சின்னமாவது மாரி தென் மாவட்டத்தில் சின்னமாவதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நல்லா ஒரு ஓட்டு வாங்குவாங்க. இந்த தொகுதி தோக்கடிக்கிறது சின்னமாவுடைய ஒரே நோக்கம். துரோகம் செஞ்சதால் எடப்பாடியே துரோகம் செஞ்சுட்டாரு சின்னமாவுக்கு. அதனால் ஓட்டு வந்து தென் மாவட்டத்தில் நாங்கள் வந்து உடச்சி தோக்கடிக்கிறோம். திமுக ஆட்சி பிடிக்கிறது வாய்ப்பு தான். டிடி உடைச்சாரு பண்ணுறப்ப திருப்பி சின்னமாக உடைக்கிறாங்க. தமிழ் மக்களோட பிரச்சனைகள் எல்லாம் ஸ்டாலின் சால்வ் பண்ணுதா? நமக்கு அந்த அளவுக்கு பக்கம் தெரியாது, அங்கே கேளுங்க. நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது, அங்கே கேளுங்க. நீங்க தமிழ் மக்களோட பிரச்சனை எல்லாம் ஸ்டாலின் சால்வ் செய்தா? ஸ்டாலின் வந்து ஒரு 1000 ரூபா மாதம் 1000 ரூபா லேடிஸுக்கு தொகை, பஸ்ஸு இலவச பஸ்ஸு லேடிஸுக்கு, அதுமாரி கொஞ்சம் லேடிஸ் கொஞ்சம் கவர்ற மாரி சில திட்டங்கள் செய்கிறாரு. அதனால லேடிஸ் கொஞ்சம் இதாக இருக்கும், ஓட்டு போடுவோம். மெயிலுக்கு ஒன்றும் செய்யக்கூடாதா? மெயில் புருஷன்மாருக்கு ஒன்றும் செய்யக்கூடாது. அதில் ஜென்ஸு செய்ய மாட்டாங்க, எப்போதுமே லேடிஸ் தான் வருவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஜென்ஸு கொடுக்கணும், இருந்தாலும் வந்து லேடிஸ் தான் கொடுப்பாங்க. குடும்ப அட்டைதாரர்கள் தான் செய்வாங்க. இங்கே வந்து குடும்ப அட்டைதாரர் வந்து லேடிஸ் தான் இருப்பாங்க பெரும்பாலும். நீங்கள் எப்படி சொன்னது? இந்த தொகுதியில் யார் ஜெயிக்கும்? இந்த தொகுதியில் மாம்பழம் தான் ஜெயிக்கும். மாம்பழம் ஜெயிக்கும். அதுக்கு என்ன காரணம்? அவர் நல்லா செஞ்சிருக்காரு, நல்லா பார்க்குறாரு. மாம்பழம் என்ன? யார் அந்த ലീഡർ? വൈത്തി. ഓക്കെ. തീർച്ചയായും തമിഴ്നാടിൻ്റെ ഗ്രാമീണ മേഖലയിൽ വ്യത്യസ്ത വിഷയങ്ങളാണ് ജനങ്ങളെ സംബന്ധിച്ച് പ്രധാനമായി വരുന്നത്. കർഷകരുടെ പ്രശ്നങ്ങൾ വളരെ പ്രധാനപ്പെട്ട കാര്യമാണ്. അതിനപ്പുറം ഉയർന്നു കേൾക്കുന്ന ഒരു കാര്യം തമിഴ്നാടിൻ്റെ ആത്മാഭിമാനം എന്നുള്ളതാണ്. അത് പ്രധാനമന്ത്രി നരേന്ദ്രമോദിയും അതുപോലെ തന്നെ AIADMKയും അതിന് നിരന്തരം വെല്ലുവിളിക്കുന്നു എന്നൊരു വികാരം ഗ്രാമീണ തമിഴ്നാട്ടിൽ വളരെ പ്രകടമാണ്. അതുകൊണ്ട് തന്നെ ഒരുപക്ഷെ പ്രധാനമന്ത്രി നരേന്ദ്രമോദി ഇത്തരത്തിൽ സ്റ്റാലിനെയും തമിഴ്നാടിനെയും വെല്ലുവിളിച്ചില്ലായിരുന്നുവെങ്കിൽ
സ്റ്റാലിൻ തോൽക്കുമായിരുന്നു എന്ന് പറയുന്ന ഗ്രാമീണരെ കൂടി ഞങ്ങൾ കാണുന്നുണ്ട്. ആ അർത്ഥത്തിൽ ഒരുപക്ഷെ തമിഴ്നാടിൻ്റെ ആത്മാഭിമാനം എന്ന MK സ്റ്റാലിൻ്റെ പ്രചാരണ വിഷയം ഗ്രാമങ്ങളിൽ വലിയ തോതിൽ ഏറ്റു എന്ന് വേണം പറയാം. അങ്ങനെയെങ്കിൽ DMK വലിയ വിജയം തന്നെ നേടാനാണ് സാധ്യത. അരിയല്ലൂരിൽ നിന്നും ക്യാമറമാൻ സഞ്ജു പൊറ്റമ്മലിനൊപ്പം MK ഷുക്കൂർ, മീഡിയ 1.